நம்ம ஹில்ஸ் ஆரம்பிச்சாச்சு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் முதல்ல சொன்னேன் க்ரீன் ஹில்ஸ் போட்டிருக்கு. ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தண்டவாளம் மாதிரி போகுது. அதுதான் வந்து கூஸ்ட் வண்டின்னுவாங்க, கூஸ்ட் ட்ரெயின்வாங்க. ஸோ நாளைக்கு பை லைக் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அந்த ட்ரெயினில் இறங்குவோம். அந்த ட்ரெயின் எங்கே போய்ட்டு போடுவாங்க? அந்த ட்ரெயின் எங்கே போய்ட்டு போடுவாங்க? ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம். ஓகே, ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையமா? ஓகே. ஸோ மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி டைமிங் இருக்குது. டைமிங்னா மத்தியானம் 12 மணிக்கு ஊட்டியில் ஸ்டார்ட் ஆகுங்க. ஓகே. மேட்டுப்பாளையத்துக்கு வரதுக்கு 5 மணி. ஓகே, அதான் அண்ணா சொன்ன விளங்குனுச்சா? ஸோ அதான் டைமிங்கு. ஆனால் முன்பதிவு பண்ணணும். ஸோ எங்களுக்கே வந்து முன்பதிவு பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட் தான் போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பை லாக் நாங்கள் பார்க்குறோம். ஸோ லக் இருந்துச்சுன்னா ஓகே, லக் இல்லைன்னா தென் லெட்ஸ் சீ வாட் என்ன நடக்குதுன்னு. ஸோ இது எல்லாமே இந்த அண்ணன் தான் உதவிச்சார் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம எக்ஸாக்ட் டேட் சொன்னால் தான் அந்த அண்ணன் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும். இப்போ நாளைக்கு போகிற நீங்கள் புக் பண்ணால் கிடைக்காது. அது ஒரு மாதம் முன்னுக்கே புக் பண்ணணும், அப்போ தான் கிடைக்கும். இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட் தான். நானே இப்போ 2 வாரம் முன்னுக்கு தான் நான் புக் பண்ணுங்கன்னேன். அதனால தான் நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் இன்னும். ஸோ நாளைக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அப்படியே பாருங்கள், பச்சின்னு இருக்குது. ஸோ மேலே பாருங்கள் மலை. இப்போ அப்படியே வளைஞ்சி போகும்போது படம் வந்து ஆட்டுக்கார அலமேலு. ஓ, அந்த படத்தில் வந்து இந்த படம் தான். ஓகே, ஆட்டுக்கார அலமேலா அந்த படத்தில் வந்து இந்த பாலம் தான் வருமா? ஸோ இதோ தான் ஊட்டியோட செக் போஸ்ட்டு. ஸோ வந்து இ பாஸ் போடணும். இ பாஸ் கேட்பாங்க. இப்போ இ பாஸ் காட்டணும். ஸோ இ பாஸ் போடுவாங்க. இ பாஸ் எல்லாம் ஆன்லைனில் செஞ்சுருவாங்க. ஸோ அவங்க வந்து காவல்துறை செக் பண்ணுறாங்க. வந்து செக் பாயிண்ட் மேலே போகிறப்ப ஸோ காவல்துறை வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டியூட்டியை செய்கிறாங்க. ஸோ போத்த கீத்த பிளாஸ்டிக் போத்தெல்லாம் நான் எல்லாமே வந்து இங்கே வீசிடுவாங்க. அங்கே பாருங்கள். ஸோ ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா மேலே வந்து பொல்யூஷன் ஆகாமல் இருக்கு. பார்த்தீங்களா, அவங்க காவல் வந்து கரெக்டாக பாருங்கள் போத்தையை எடுத்து வாங்கி எல்லாமே எடுத்து வீசுகிறாரு. நேச்சுரல் காற்று. ஸோ எத்தனை பெண்ட் இருக்குது? 27. ஓகே, 27 ஏர் பெண்டுனா 27 வளவு. 1000 கோனர் சொல்கிறோம்ல, அதே மாதிரி 27 கோனர் இருக்குது. ஸோ அதான் ஏர் பெண்டு. ஸோ மொதல் ஏர் பெண்டு. ஓகே, நிறையா இருக்கும். அதான் இந்த வண்டியில் உட்காந்துருக்க பிள்ளைங்க. அப்படியே பாருங்க, பாதி எல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு கால் எல்லையை தாண்டி இருக்கும். இந்த இதில் பாருங்க கடலாம் இருக்குது. வெரைட்டி பழங்கள், சாப்பாடுகள், மெயின்லி பழம் தான் இருக்குது. ஓகே, அப்படியே பாருங்க பஜ்ஜிலாம் இருக்குது. பஜ்ஜி பிஸ்கோட் அவ்வளோ கடை இருக்குது. அன்னபூர்ணா அங்கே ஒன்று இருக்கு பாருங்க. பஜ்ஜி போட்டுருக்காங்க. டிஎஸ்சி கேமராயில் மாதிரியே தான். எக்ஸாக்ட்லி கேமராயில் தான். கீழே ட்ரெயின் அதுதான் என்ன சொன்னீங்க? மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு மேலே ஊட்டிக்கு வருவோம்ல, இந்த கூஸ்ட் வண்டி. ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் ஏற முடியாது. மழை இருக்கும், அதெல்லாம் ட்ரெயின் அதெல்லாம் ஏற முடியாது. இப்போ சைக்கிளில் ஒரு செயின் இருக்கும், சைக்கிளில் பங்கு இருக்கும், ஒரு செயின் இருக்கும். இந்த மாதிரி அந்த தண்டவாளத்துக்கு நடுவில் பங்கு இருக்கும். செயின் மாதிரி பிடிச்சி ட்ரெயின் ஏறும். அந்த
தான் சொன்னார், இங்கே வந்து அந்த ட்ராக் அந்த இது வருமா பார்ப்போம். நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் ரன்னும் போனார்ல, அதுதான் அவங்க ரூம் ப்ராப்பர்ட்டி நம்ம இது பண்ணாங்க. ஸோ ரூமு கிட்ட போயிட்டு நம்ம ப்ளாக் பண்ணோம். ஓகே கைஸ், நம்ம ரூமுக்கு வந்தாச்சு ஊட்டிக்கு. ஓகே, ப்ராப்பர்ட்டி காட்டுற முன்னுக்கு ஒரு சின்ன வியூ இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் கரெக்டாக காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள் வியூ. அந்த பனிமூட்டம் இருக்கா, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த பனிமூட்டம் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த வியூலேருந்து இந்த ரூம்லேருந்து அப்படியே இது பார்க்கலாம். அப்படியே திரும்புங்களேன். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி ஹோம் ஸ்டே. ஸோ அங்கே வந்து கேம்ப் ஃபயரு. ஸோ கேம்ப் ஃபயர் வந்து டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். ஸோ நீங்கள் வந்து வேணும்னா கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சார்ஜஸ் வந்து அதுக்கு இருக்குது. ஓகே, ஏன்னா நான் சொல்ல எனக்கு வந்து தெரில சீசனுக்கு அப்போ சார்ஜ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஓனர்கிட்ட கேட்டுங்க. ஓகே, ஸோ பெரிய மலை இல்லை ப்ராப்பர்ட்டி அப்படியே வாங்க கூட. சரி, நான் எனக்கு அந்த கேம்ப் ஃபயர் மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அப்படியே வந்தீங்கன்னா ரூமுக்கு ஒரு சின்ன ஹால். இந்த ஹாலில் இருந்து நீங்கள் அப்படியே அந்த வியூ பார்க்கலாம். இப்போ மழை பெஞ்சிருக்கு, நாங்கள் வந்தோம் தூத்துக்கு பெஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்மால் ப்ரேயர் ரூம் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா உள்ளுக்கு 2 ரூம், இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது. வாங்க ரூம் போவோம். அட்டெண்ட் ஆகி ரூம் பாருங்க, ஜஸ்ட் நைஸ். ஓகே, ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் டாய்லெட் மீட்டிங் டாய்லெட் பாருங்க, நல்லா விசாலமாக இருக்குது. ஓகே, குளிக்கிறது எல்லாமே. ஓகே, அப்படியே வந்தீங்கன்னா கட்டிலும் நல்லா இருக்குது. கட்டிலும் நல்லா இருக்குது. கட்டிலும் நல்லா இருக்குது. முதல்ல வந்துருக்கோம். மேபி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீசன் தகுந்த சார்ஜஸ் மாறும். ஃபேமிலிக்கு ஜோக்காக இருக்கும் அந்த இடம். சாப்பாடுலாம் இட்ஸ் நாட் இன்க்ளூடடு, சாப்பாடுலாம் செப்பரேட்டடு. நீங்கள் வேணும்னா நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, தேங்க்யூ காய்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் பேருக்கு ஜாயின் ஆகிட்டு மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை டிக்கெட் ஆட்டம் மறந்துடாதீங்கோ. அப்புறம் அடுத்தடுத்த ப்ளாக்ல பார்ப்போம். பாய்.